ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி விபி நோட்ஸ். நம்ம குப்தர்கள் வீடியோ பார்த்துட்டு வரோம். இந்த குப்தர்கள் வீடியோவில் லாஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பட்டங்கள் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து குப்தர்களில் ஆளுநர்கள் அப்புறம் வந்து அதிகாரிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குப்த பேரரசு வந்து தேசம் அல்லது புக்தி அப்படின்ற பல மாநிலங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இது இப்படி ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா, குப்த பேரரசில் குப்த தேசத்தில் வந்து எல்லாரும் பக்தியாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பக்தி அதாவது புக்தின்றத பக்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து குப்த பேரரசு வந்து தேசம் அல்லது புக்தி அப்படின்ற பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இது ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உபாரிகா என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்களால் இவை வந்து நிர்வகிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து உபாரிகா அப்படின்றவங்க வந்து ஆளுநர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, பாரினா வந்து நம்ம பஞ்சவன் பாரி வந்து நண்பன் படத்துல பாரின்னு சொல்லி நம்ம விஜய் வருவார் இல்லைங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாரி தான் வந்து நாட்டை ஆள்றாரு, அந்த மாதிரி ஆளுநர் அவர் தான் வந்து ஆளுநராக இருக்காரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உபாரிகாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசரால் வந்து நேரடியாக வந்து நியமிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த பாரியை வந்து அரசர் தான் வந்து நியமிக்கிறார், நேரடியாக நியமிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உபாரியாக்கள் வந்து மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் வந்து நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரினா ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்புறம் வந்து அவர் கீழே இருக்கிற அந்த வாரிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாரி தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல வந்து நியமிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உபாரிகாக்கள் வந்து மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிய அதிகாரிகளையும் வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உபாரிகாக்கள் வந்து நிர்வாக அதிகாரத்தோடு யானை, குதிரை, அப்புறம் வீரர்கள் அப்படின்னு சொல்லி ராணுவ நிர்வாகத்தையும் வந்து அவங்க வந்து கையில் வச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த பாரி வந்து நிர்வாக அதிகாரம் இல்லாமல் அவர் கையில் வந்து யானை இருக்கு, குதிரை இருக்கு, அப்புறம் வந்து ராணுவ வீரர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தாமோதர்பூர் செப்பேடுகளில் வந்து 3 உபாரியாக்களுக்கு மகாராஜா அப்படின்ற பட்டம் வந்து இருந்ததா வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இது மூலமா வந்து நிர்வாகத்தில் அவர்களுக்கு இருந்த உயர்நிலை வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து பாரியை வந்து மகாராஜான்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வந்து அவர் வந்து சிறப்பா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து தாமோதர்பூர் செப்பேடு, ஸோ வந்து இந்த பாரியும் தாமோதர் அப்படின்றவர் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த செப்பேடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தாமோதர்பூர் செப்பேடு. ஸோ வந்து இந்த தாமோதர்பூர் செப்பேடு வந்து 3 உபாரிகாக்களுக்கு எத்தனை உபாரிகாக்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்து 3 உபாரிகாக்கள், அதாவது நண்பன் படத்துல 3 இந்த பாரின்றது வந்து அது வந்து விஜய், அதுக்கப்புறம் வந்து மிச்சம் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ ஸோ டோட்டலாக வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ வந்து அதனால 3 உபாரிகாக்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 உபாரிகாக்களுமே வந்து மகாராஜா அப்படின்ற பட்டம் வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது யார் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டு தாமோதர் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா வந்து இவங்களுக்கு வந்து உயர்நிலை இருந்தது தெரியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குப்தாண்டு 165 அப்படின்னு சொல்லி தேதிட்டு இருக்காங்க. அது வந்து தேதியிடப்பட்டுள்ள புத்தகுப்தனுடைய ஈரன்தூண் கல்வெட்டு. ஸோ வந்து புத்தகுப்தனுடைய ஈரன்தூண் கல்வெட்டு இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஈரன்தூண் கல்வெட்டு வந்து எந்த தேதி வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 165, குப்தாண்டு 165. ஸோ இந்த ஈரன்தூண் கல்வெட்டு வந்து யாருடையது அப்படின்னா புத்தகுப்தருடையது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த புத்தகுப்தனுடைய ஈரன்தூண் கல்வெட்டு இது வந்து எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, புத்தர் வந்து மனசுல வந்து ரொம்ப ஈரமானவர். ஸோ புத்தர் வந்து ரொம்ப ஈரமான மனசுக்காரரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ வந்து புத்தகுப்தனுடைய ஈரன்தூண் கல்வெட்டு, இது ஷார்ட்கட்காக தான் சொல்றேன். ஸோ இந்த கல்வெட்டு வந்து காலனி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையிலான நிலங்களை வந்து ஆட்சி செஞ்ச லோகபாலா அப்படின்ற ஒரு மகாராஜா சுரஸ்மி சந்திரா அப்படின்றவர் வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ வந்து காலினி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையிலான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா அப்படின்னு, லோகபாலான்றது வந்து ஒரு பட்டம். ஸோ லோகபாலா என்ற மகாராஜா சுரஸ்மி சந்திரா அப்படின்றவங்களை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று காளி, இன்னொன்று நர்மதை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. காளினிக்கு காளி வச்சுக்கோங்க, இது நர்மதை. ஸோ ரெண்டுமே கேர்ள் நேமு. இவனுக்குள்ள வந்து சந்திரா அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு கேர்ள் நேம், சரிங்களா. ஸோ வந்து காளினி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையில வந்து நிலங்களை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா சுரஸ்மி சந்திரா. இவர் வந்து ஒரு லோகபாலா என்ற மகாராஜா. லோகபாலா அப்படின்றது வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா லோகபாலா அப்படின்றது வந்து மாநில ஆளுநரை வந்து குறிப்பிடுவதாகலாம். ஸோ வந்து இது வந்து மாநில ஆளுநரா இருந்திருக்கலாம், இந்த லோகபாலா அப்படின்றவங்க வந்து மாநில ஆளுநரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் குப்த பேரரசு வந்து மாநிலங்கள் விஷயபதி என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, மாநிலங்களை வந்து விஷயம் இல்லாமல் வந்து பிரிக்க மாட்டாங்க மாவட்டங்களா. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். மாநிலங்களா இருந்ததுன்னா வந்து பெருசா இருக்கும். ஸோ நிர்வகிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அதனால விஷயத்தோட தான் வந்து மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஷார்ட்கட்காக தான் சொல்றேன். ஸோ வந்து குப்த பேரரசுடைய மாநிலங்கள் வந்து விஷயபதி என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. ஸோ வந்து இந்த மாவட்டங்களுடைய
தலைவர் யாரு அப்படின்னா விஸ்வபதி. சரிங்களா, இது வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் வந்து கரெக்டா சொல்லிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இவை வந்து விஷ்யா என அழைக்கப்பட்டன. ஸோ வந்து இந்த மாவட்டங்கள் வந்து அந்த காலத்துல வந்து எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா விஷ்யான்னு அழைச்சிருக்காங்க. ஸோ இதை ஷார்ட்கட்டுக்காக விஷயம் இல்லாமல் மாவட்டங்களாக பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து விஷயம் இல்லாமல் பிரிச்சதுனால வந்து அதை விஷயா அப்படின்னு சொல்லி வச்சு மாவட்டத்துக்கு பேர் வந்து விஷயா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் விஸ்வபதிகள் வந்து பொதுவாக மாநில ஆளுநரால் நியமிக்கப்பட்டனர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த லோகபாலா அப்படின்ற மாநில ஆளுநர்கள் தான் வந்து இந்த விஸ்வபதிகளை வந்து நியமிச்சாங்க. சில சமயங்கள்ல அரசரே வந்து நேரடியாக வந்து விஸ்வபதிகளை வந்து நியமிக்கிறாரு. ஸோ இதையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கீழ் விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்ற பல்வேறு விதமான நிர்வாகாளர்கள் இருந்தன. அதாவது இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் பல விதமா வந்து பல அலகுகளை பல யூனிட்ஸா வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா விதி, பூமி, பதகா, பீடா. இது வந்து எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது ஒரு மாநிலம் இருந்ததுன்னா அது வந்து மாவட்டம்னு பிரிக்கணும். அதுதான் விதி. அதுதான் இந்த பூமியில வந்து காலங்காலமாக வந்து இருந்துட்டு வருது. ஸோ இது வந்து எந்த பாதகமும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். பீடா கடை வச்சிருக்கவனுக்கும் பொருந்தும் இது. சரிங்களா, இது இப்படி வச்சுக்கோங்க. ஸோ வந்து மாநிலத்தை மாவட்டமாக பிரிக்கிறது விதி. இதுதான் இந்த பூமியில் நடந்துட்டு இருக்கு காலங்காலமாக. ஸோ இது வந்து இந்த யாருக்குமே பாதகம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இது எந்த பீடா கடைக்கிறனாலும் அவங்களுக்கும் வந்து இதுதான் ரூல்ஸ். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி, பூமி, பதகா, பீடா. சரிங்களா, அதுக்கப்புறம் ஆயுக்தகா, விதி மகாதாரா எனப்படும் அதிகாரிகள் குறித்த குறிப்புகளும் வந்து காணப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஆயுக்தகா, விதி மகாதாரா அப்படின்றவங்களாம் வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு அதிகாரிகள். இவங்களை பத்தியும் வந்து சில குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம மட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 2 அதிகாரிகள் இருக்கிறாங்க. கிராமிகா, கிராம அத்தியக்ஷா போன்ற அதிகாரிகள் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அதிகாரிகள் வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா வந்து கிராம மக்கள் தான் வந்து இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ வந்து கிராம மட்டத்தில் இருந்த அதிகாரிகள் பேர் என்னன்னா எல்லாமே வந்து கிராமன்னு வரும். ஸோ பாத்தீங்கன்னா கிராமிகா, இது வந்து கிராம அத்தியக்ஷா. சரிங்களா, இது ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா புத்தகுப்தருடைய காலத்துல உள்ள செப்பேடு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமோதர்பூர் செப்பேடு. ஸோ வந்து தாமோதர்பூர் செப்பேடு வந்து யாருடைய காலத்துல உள்ளது அப்படின்னா வந்து புத்தகுப்தருடைய காலத்துல உள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த செப்பேடு வந்து மகாதாரா அப்படின்றவருடைய தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா குறித்து வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மகாதாரா அப்படின்றவர் வந்து ஒரு அதிகாரி. ஸோ இவருடைய தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா அதை பத்தி குறிப்பிடுற செப்பேடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தாமோதர்பூர் செப்பேடு. இது வந்து யாருடைய காலத்தில் உள்ளது அப்படின்னா புத்தகுப்தருடைய காலத்தில் உள்ளது. ஸோ இந்த அஷ்டகுல அதிகாரணா அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு 8 உறுப்பினர்களை கொண்ட குழு. ஸோ இந்த குழுவுக்கு வந்து தலைவர் யார் அப்படின்னா மகாதாரா. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மகாதாரா என்பதற்கு கிராம பெரியவர் அல்லது கிராம தலைவர் அல்லது குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லி பல பொருள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மகாதாரா அப்படின்ற அதிகாரிக்கு வந்து கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லி பல பொருள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு வந்து பஞ்சமண்டலி அப்படின்றத வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த சாஞ்சி கல்வெட்டு அப்படின்றது வந்து யாருடைய காலத்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா 2 சந்திரன்ல நான் 2ஆம் சந்திரகுப்தர்னாலே வந்து 2 சந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி உள்ள ஷார்ட்கட்ஸ்ல. ஸோ இந்த 2 சந்திரன்ல ஒரு சந்திரன் வந்து சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்து சாஞ்சி தூண் கல்வெட்டு வந்து பஞ்சமண்டலி அப்படின்றது வந்து குறிப்பிடுது. இது வந்து ஒரு குழு நிறுவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து பஞ்சமண்டலி அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா இது வந்து ஒரு குழு நிறுவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்திரைகள் அப்புறம் வந்து கல்வெட்டுகள் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து பாலாதி கிருத்தியா அப்புறம் மகா பாலாதி கிருத்தியா அப்படின்ற ராணுவ பதவிகளை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ராணுவ பதவிகளை வந்து எது வந்து குறிப்பிட்டது அப்படின்னா முத்திரைகள் வந்து கல்வெட்டுகளை வந்து ராணுவ பதவிகளை குறிப்பிடுது. இது வந்து 2 பதவிகளை குறிப்பிடுது. என்னென்னது அப்படின்னா ஒன்னு வந்து காலாட்படை, இன்னொன்னு வந்து குதிரைப்படை. ஸோ வந்து பாலாதி கிருத்தியா அப்படின்னா வந்து காலாட்படை, மகாபாலாதி கிருத்தியா அப்படின்றது வந்து குதிரைப்படை. ஸோ வந்து பாலா வந்து காலால நடந்து போனா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாபாலா அப்படின்றது வந்து கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பணக்காரனே குதிரையில போறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து பாலாவா இருக்கல சாதாரணமா இருக்கான், அதனால காலால் நடந்து போறான். ஸோ வந்து பாலாதி கிருத்தியா அப்படின்னா காலாட்படை. ஸோ மகாபாலாதி கிருத்தியன்னா கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து குதிரைப்படை. ஸோ வந்து குதிரையில போறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக வந்து பயன்படுத்தப்படும் சேனாதிபதி அப்படின்ற சொல் வந்து குப்தர் கல்வெட்டுகளில் வந்து காணப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து சேனாதிபதி அப்படின்ற சொல் வந்து குப்தர்கள் எந்த கல்வெட்டுலையுமே வந்து காணப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சில வாகடக கல்வெட்டுகளில் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த காவை எடுத்துட்டீங்க அப்படின்னா வாடகை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வந்து
இந்த சேனாதிபதி அப்படின்ற சொல்ல வந்து யூஸ் பண்ணோம்னா வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த சேனாதிபதி அப்படின்ற சொல் வந்து சில வாடகை கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வைசாலி முத்திரைகள் வந்து பெண்வருணத்திலிருந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராணுவ கிடங்கினுடைய அலுவலகம் வந்து ரணபந்தகர் அதிகாரணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து குறிப்பிடுறது எது அப்படின்னா வைசாலி முத்திரை. இது வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா ராணுவ கிடங்கினுடைய அலுவலகம். அதுனா என்ன அப்படின்னா ரணபந்தகர் அதிகாரணா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் தண்டபாசிகா அப்படின்ற அதிகாரியினுடைய அலுவலகம். அப்புறம் வந்து இது என்னது அப்படின்னா தண்டபாசிகா அப்படின்ற அலுவலகம் என்னது அப்படின்னா மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸ் மாதிரி வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, ராணுவ கிடங்குல வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரணவேதனைப்படுவீங்க. ஏன்னா வந்து அதிகாரிகள் வந்து ரொம்ப அதிகமாக உங்களை வேலை வாங்குவாங்க. ஸோ வந்து ரணவேதனைப்படுவீங்க, அதிகாரிகள் உங்களை அதிகமாக வேலை வாங்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து ராணுவ கிடங்குடைய அலுவலகத்துக்கு இன்னொரு பேர் தான் ரணபந்தகர் அதிகாரணா. சரிங்களா, இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொல்றது எல்லாமே வந்து ஷார்ட்கட் தான், எதுவுமே வந்து உண்மை கிடையாது, எல்லாமே வந்து இமேஜின் தான். ஸோ வந்து நான் வந்து ஈஸியாக டிஎன்பிசியில் வந்து நமக்கு ஆப்ஷன் ஒமிட் பண்ணி நம்ம அடிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ வந்து ராணுவ கிடங்குடைய அலுவலகம் அப்படின்னா வந்து அதுக்கு இன்னொரு பேர் வந்து ரணபந்தகர் அதிகாரணா. சரிங்களா, இது வந்து ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தண்டபாசிகா அப்படின்றது இல்லைங்களா. ஸோ வந்து இந்த டிஎஸ்பியுடைய ஹெட் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஹெட் யார் அப்படின்னா தண்டபாணி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தண்டபாணின்றவர் தான் வந்து இந்த காவல்துறை அலுவலகத்துக்கு வந்து ஹெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மகா பிரதிகாரா அப்படின்றது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை காவலர்களுடைய தலைவர். அதாவது மகா பிரதிகாரா அப்படின்றது யாருன்னா அரண்மனை காவலருடைய தலைவர். இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, அரண்மனை காவலுடைய தலைவர் வந்து எந்த பிரதியுமே வந்து எதிர்பார்க்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ வந்து இவர் வந்து ஒரு குட் மைண்டட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரண்மனை காவலுடைய தலைவர் யார் அப்படின்னா மகா பிரதிகாரா. எந்த பிரதியுமே எதிர்பார்க்காம இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தியத பகிதா அப்படின்னா அரச சமையலறை கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கத்தியத பகிதா, கத்தியதனா கத்துனா கத்திரிக்காய்னு வச்சுக்கோங்க. ஸோ கத்திரிக்காய்னாலே வந்து சமையலறை கண்காணிப்பாளர் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ கத்தியத பகிதா. ஸோ இதில் வந்து கத்திரிக்காய் இதை மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிர்வாக அமைப்பினுடைய மேல்மட்டத்தில் அமாத்தியா, சச்சிவா ஆகியோர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சிவா தான் வந்து அமர்த்தி வச்சிருந்தாங்க. அதாவது நிர்வாக அமைப்பினுடைய மேல் மட்டத்தில் வந்து இந்த சச்சிவா இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து சிவா எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து அமாத்தியா அப்படின்றது வந்து அமர்த்தி வச்சிருக்காங்க. அதாவது சிவாவை தான் அமர்த்தி வச்சிருக்காங்க. ஸோ வந்து அமாத்தியா, அப்புறம் வந்து சச்சிவா, இது வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயுக்தகா என்பது வந்து மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவியாகும். ஸோ வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆயுக்தகா அப்புறம் மகாதாரா இதெல்லாம் வந்து ஒரு உயர்மட்ட பதவி அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் துடகா அப்படின்ற வந்து துடகா என்று அழைக்கப்பட்ட வந்து ஒற்றர்கள் கொண்ட உலோக அமைப்பும் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒற்றர்கள் கொண்ட உலக அமைப்புக்கு வந்து பேர் என்னது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து துடகா வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் தொடச்சி எடுத்து அவங்க வந்து ஒற்றர்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. தொடச்சி எடுத்து வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக கலெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கு தான் வந்து தொடாகான்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. இதனுடைய கண்டினியூட்டியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.